ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கேம் ப்ளே வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா இவனை அதாவது டீம்மேட்டோடு விளாட்ற மாதிரி இது. டீம்மேட் இல்லைன்னா நம்மளால் விளாட முடியாது. இந்த ப்ளூ பாயிண்டில் அவங்க நிற்கணும், நம்ம போகிற மாதிரி தான் இது கேம் ப்ளே. வாங்க கேம் ப்ளே என்னென்னு பார்த்துடலாம். இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த பொண்ணு வந்துட்டு விழுந்துட்டாலா, திருப்பி சரி கரெக்டாக நேராக தானே நடந்து வந்துடும் பார்த்தா சைடாவுக்கே போய் விழுந்துடும் பாரு. எனக்கு இது அதுக்கப்புறம் இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சாவி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததும் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அப்பாவிட்டு நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரி வழி பண்ணுவோமேனு வழி கொடுத்தேன். எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவன் விழுந்துட்டான். நான் அதை நோட் பண்ணல அவ்வளோவா. அவன் திடீர்னு வந்துட்டு நமக்கு எதோ பழி வாங்கிடுவான் போல் அப்படின்னு நினச்சேன். ஒன்றும் வாங்கலை அவ்வளோவா. கடைசி வரைக்கும் யாரும் துரோகம்லாம் பண்ணல. நான் தான் ஒரு 2-3 தாட்டி துரோகம் பண்ணிடுவேன். அது நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த சைடு வந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணான். சரி நானும் உள்ளே புந்து போயிட்டேன். இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம் பார்ட் 2 வீடியோ. நெக்ஸ்ட்டு ரோப்ளாக்கில் வேறு ஏதாவது வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஆர்ஆராக போடலாமா, இல்லை காமெடி வீடியோ போடலாமா, இல்லை எந்த மாதிரி கேம் ப்ளே போடலாமான்னு சொல்லுங்கள். நான் அது டைப் பண்ணி போட பார்க்குறேன். இல்லை கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்களும் சொல்லிடுங்க கரெக்டாக. சரி இவனும் கரெக்டாக கொடுத்துட்டான். நானும் ஜம்ப் பண்ணி ஓடியாந்தேன். இந்த இடத்துல கரெக்டாக அந்த பச்சை கலரில் நிற்பேன். இவங்க 2 பேரும் வருவாங்க. இவங்க 2 பேராலையும் என்னால் ஒரு இடத்துல பயங்கரமாக கேம் ரொம்ப டவுன் ஆயிடும். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் விளையாடுவேன். அப்புறம் இவனுங்க இந்த கம்பியை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானும் சேர்ந்து உடச்சேன். அப்புறம் இதுக்குள்ளே பூந்து வந்துட்டு இருந்தோம். எனக்கு அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க வராது. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன். என்னடா ரொம்ப நேரம் வளரிக்கிட்டே இருக்கிறானே நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளருவேன். இந்த இடத்துல தாங்க நான் 2-3 தாட்டி தப்பு பண்ணிடுவேன். என் கூட சேர்த்து இவங்களும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம போவேணா, இவங்கள எப்போவுமே நான் விட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். சரி நான் ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், நானும் சேர்ந்து குதிச்சுவிட்டேன் தெரியாம தானே. அப்புறம் சரி எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லி திருப்பி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தெரியாமல் நான் எதுக்கு மேலே ஏறி குதிச்சிருப்பேனே தெரில. அவனுங்க 2 பேருமே சேர்ந்து விழுந்துட்டாங்க. கை தெரியாமல் ட்ராக் போட்டு விழுந்துருச்சு. அதனால் அவனுங்களும் விழுந்துட்டானுங்க. சரி இந்த பொண்ணு பாருங்கள், நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். எப்படி அதில் விழுந்துச்சுன்னே தெரில கீழே. சரி அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் போய் அங்கே நிற்கிற வரைக்கும். அப்புறம் பார்த்தா நின்றுட்டான். நானும் சரின்ட்டு போனேன். அந்த பொண்ணு எகிறலான்னு பார்த்துச்சு, நின்ன இடத்துல எகிரிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது போங்க. அப்புறம் நான் இந்த இடத்துல குதிக்கலாம் பார்த்தேன். நான் என்னன்னு தெரில, குதிக்காமல் அப்படியே நின்றுட்டேன். அப்புறம் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு ஸ்ட்ரைட்டாக குதிக்க போயிட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக குதிச்சுட்டு இப்படி வந்துட்டோம். இந்த சைடு வரவும் இந்த பொண்ணு நின்றுச்சு. சரி நாங்கள் மேலெல்லாம் ஏறி போனோம். ஜம்ப் பண்ணி போய் நான் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த கேம் ப்ளே வரும். இந்த கேம் ப்ளே வேணாம் ப்ரோ, வேறு ஏதாவது கேம் ப்ளே போடணுன்னா கூட சொல்லுங்கள், போட பார்க்குறேன். இந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. எகிரி வரும் பார்த்தா வரவே இல்லை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பித்தேன். டக்குன்னு மறான். இந்த இடத்துலேருந்தே குதிக்கலாமான்னு யோசித்தேன். சரி எதுக்கும் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் நின்றுட்டேன் நான். இந்த இடத்துல அவன் பாருங்கள் சறுக்குன்னு வரணும். எவ்வளோ ஸ்லோவாக வரும் பாரு. சரி இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தேன் எல்லாம் ஜல்லு ஊற்றிக்கிட்டு இருந்து. சரி அப்படியே சறுக்கிட்டு போயிட்டு அப்படியே சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு குட்டிக்காரன் அடிச்சுட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு பாருங்களேன், இது தான் பக்கான்னு தெரில. நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். அந்த பொண்ணு சப்புக்குன்னு விழுகுது. இதோட அந்த பொண்ணுக்கு 2வது தாட்டி இது. இந்த பொண்ணு பாருங்கள் சைட்லேயே நடந்து போயிடலான்னு போணுச்சு, சத்துன்னு விழுந்துடும். எனக்கா செய்யாத சிரிப்பு. அப்புறம் இந்த பொண்ணு அங்கே நிற்கவும் நாங்கள் ஒழுங்காக ஜம்ப் பண்ணி ஓடியாந்துட்டேன். அப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்துடுவாங்கன்னு பார்த்தா வந்துட்டாங்க கரெக்டாக. நில்றா நின்றுட்டான். அந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கிட்டு இருந்தோம். இந்த பொண்ணு நிற்கும் பார்த்தா நின்ட்டான். நான் தான் அப்படி தப்பு பண்ணி அங்கே போய் ஓட எல்லாத்தையும் ஓட. இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இப்படியாடாங்கிற மாதிரி வந்துட்டான். இவனுங்க இந்த மாதிரி கேம் விளையாடும் போது என்ன ஆகுனா, இவனுங்க வந்துட்டு வேணும்னே போயிட்டு வெளியே வருவானுங்க. வெறுப்பாயிரும்.
விளையாடவே முடியாது. இவனுங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா விளையாண்டானுங்க. பரவாயில்ல, விட்டு கொடுக்காம அடித்தாங்க. இன்னொரு சில பேர்லாம் இந்த மாதிரி இப்போ விளையாண்டுருந்தான்னா என்னைய வெறுப்பேற்றியே சாப்பிடிச்சு வீடியோவே வந்திருக்காது. நீலாம் வீடியோவே போடக்கூடாதுன்னா கமெண்டில் ஊற்றுவீங்க. பரவாயில்ல, ஊற்றிக்கங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் இப்படி ஊற்றுவீங்க, பார்த்துக்கலாம். சரி இவன் வந்துடுவான் போல் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரல. ஆஃப்லைன் போயிட்டான். எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் இப்படி வந்துட்டேன். இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. சரி நானும் எப்படா வருவாங்கன்ற மாதிரி உக்காந்துருந்தேன். கமாண்டு போடலான்னு பார்த்தேன். சர்ச்செல்லாம் பண்ணிட்டேன். தப்பாக ஃபெல்லிங் மிஸ்டேக் பண்ணவும் சரி எதுக்கு நமக்கு ஃபெல்லிங் வரலையான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்குமேனு அடித்து விட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். இவங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வந்துடுவாங்க. நான் வாங்கம்மா, நான் இப்போ தான் வருவாங்களா, வாங்க போகலாங்கிற மாதிரி வராங்க பாருங்க. அப்புறம் இந்த ஒரு பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போட பார்க்குறேன். அப்புறம் இந்த இடத்துல நான்லாம் ரொம்ப தடுமாறிக்கிட்டு கிடந்தேன். டக்குன்னு ஓடுமா. இந்த பொண்ணு இங்கே மஞ்சள் நிற்க வந்துச்சு. சரி நான் இந்த பொண்ணு ஆஃப்லைன் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரோஸ்லேயே நிற்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துடுச்சு. அங்கே போய் நில்லு, ஓடு. இதுக்கப்புறம் என்ன வாய்ஸ் கொடுக்குறது? இருங்க கொஞ்சம் வாய்ஸ் வரும். ஓடிக்கிட்டே இருந்தேன். சும்மா தேவையெல்லாம் பேசுவேன். நான் அப்பப்போ பொறுமையாக பேசிக்க வேண்டியது. இவங்களும் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போனாங்க. அங்கே போயிட்டு அது நிற்கும். நானும் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். ஜம்ப்பு போடு. எகரா. அப்புறம் அதோட பார்ட் 2 வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், போட்ட வரேன். அப்புறம் இந்த கிராணி துரத்துனுச்சு. இவனுங்க வீடு எவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. கிராணி ஹவுஸ் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா பரவாயில்ல. எப்படி உட்காந்து டெவலப் பண்ணிப்பாங்கன்னே தெரில. நானும் சரி அப்படியே ஓடியா வந்துட்டேன். பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போட பார்க்குறேன். அவ்வளோதான்.